கடல் உணவுலேயே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிறது இந்த இறால். இந்த இறால் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம முள், எலும்பு இல்லாமல் இருக்கிறதுனால ஈஸியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கடையில் நம்ம க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தாலும் தலைப்பகுதியும் தோல் பகுதி மட்டும்தான் எடுப்பாங்க. இந்த குடல் பகுதியை க்ளீன் பண்ணி தர மாட்டாங்க. அதை நம்ம அப்படியே வந்து சுத்தமாக தான் இருக்குதுன்னு நினச்சி முழுசாக கழுவிட்டு சமைச்சிட்டோன்னா, இதில் குடல் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். சீக்கிரமாக நமக்கு அது ஜீரணமாகாமல் வயிற்று உபாதைகள்லாம் ஏற்படுத்தும். அதனால் கண்டிப்பாக அதை நம்ம க்ளீன் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவில் கிளியராக போட்டிருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். தலைப்பகுதியிலேருந்து கால் பகுதி வரைக்கும் ஒரு கத்தி எடுத்து நீளமாக கோடு போடும்போது அதோட குடல் பகுதி முழுசாகவே எடுக்க வரும். எடுத்ததை நம்ம பக்கத்துலேயே ஒரு கோப்பையில் தண்ணி வச்சுட்டு அதில் இப்படி நனைச்சி எடுத்தோன்னா எவ்வளோ இறால் இருந்தாலும் அதை சீக்கிரமாக பண்ணிட முடியும். இல்லைன்னா நம்ம கையில் ஒட்டிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நல்லா சுத்தம் பண்ணி ஒரு 3 வாட்டி 4 வாட்டி கழுவிட்டோன்னா ப்ரான் ரொம்ப நல்லாவே க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம விரும்புகிற மாதிரி டிஷ்ஷஸை நல்லா டேஸ்டியாக பண்ணிக்கலாம். இது நான் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா சிக்கன் 65 மாதிரி ஒரு ரெசிபி பண்ணியிருக்கேன். அது வந்து நான் ரெசிபி ஃபுல் டீட்டெயில்ஸ் போடலை. இது ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒன்லி 65 பண்ணதை டீட்டெயிலாக போடாமல் விட்டுருக்கேன். நீங்கள் வந்து வேணுன்றவங்க மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய சிக்கன் 65 மசாலா போட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஊற வச்சுட்டு கடல் எண்ணெயில் பொரித்து எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா தடவும் போது நம்ம வேணும்னா கருவேப்பிலையை அதில் சேர்த்துக்கலாம். இல்லை கசூரி மெத்தி இருந்ததுன்னா அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க வேண்டாம். தேங்க்யூ.